இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் யூனிட் 10. நெறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இட்ஸ் நானோ கெமிஸ்ட்ரி. ஓகே. So nanotechnology is a new field of science that is evolved in the 20th century. ஓகே. ஸோ நானோ சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் 20th சென்ச்சுரியில் டெவலப் பண்ண ஒரு நியூ ஃபீல்ட். அண்ட் இதில் நானோ சயின்ஸில் என்ன டீல் பண்ணுறோன்னா, வி ஆர் டீலிங் வித் த மெட்டீரியல்ஸ். அந்த சைஸ் வந்து இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் தி 1 to 100 நானோமீட்டர். இது ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஓகே. 1 to 100 நானோமீட்டர்ன்றது என்னென்னா, இட்ஸ் அ நானோ பார்ட்டிகல்ஸோட சைஸ். ஓகே. ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அட்டாமிக் சைஸ் படிச்சிருக்கோம். அட்டாமிக் சைஸ் வந்து 1 ஆங்ஸ்ட்ராம். 1 ஆங்ஸ்ட்ராம்னா வந்து 10 to the power minus 10 மீட்டர். ஓகே. இதே வந்து ஒரு நியூக்ளியஸ் ஆட்டமோட சைஸ் வந்து இவ்வளோ. ஓகே. இதே ஒரு நியூக்ளியஸ், ஒரு அட்டாமிக் நியூக்ளியஸ் இருக்குது, ஆட்டம்குள்ளே இருக்க அட்டாமிக் நியூக்ளியஸ், செல்லுலரில் இல்லை, அட்டாமிக் நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஃபெம்டோமீட்டர். 10 to the power minus 15 மீட்டர். அது என்னது? ஃபெம்டோமீட்டர் ரேஞ்சில் வந்து இருக்குது. இப்போ வாட் அபவுட் நானோ பார்ட்டிகல்ஸ்? நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து லைக் 1 நானோமீட்டர். 1 நானோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ? 10 to the power minus 9 மீட்டர் to 100 நானோமீட்டர். ஸோ ஓகே. ஸோ 100 into 10 to the power minus 9 மீட்டர் வந்து எவ்வளோ? 10 power minus 7 மீட்டர். ஓகே. ஸோ இப்போ நானோ பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து நமக்கு 3 டைமென்ஷன் இருக்குது, XYZல. ஸோ 3 டைமென்ஷன்லேயும் இந்த ஸ்கேல்குள்ளே இருக்கா, இல்லை ஏதாச்சும் 2 டைமென்ஷனா, இல்லை ஒரு டைமென்ஷன், இல்லை எந்த ஸ்கேல்லையும் வந்து இல்லையா? ஸோ அதை பொறுத்து வி சி த நானோ பார்ட்டிகல்ஸ். ஓகே. அப்போ நானோ பார்ட்டிகல்ஸோட சைஸ் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 100 நானோமீட்டர். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ் எவ்வளோ ஸ்மால்? லைக் ஒரு அட்டாமிக் சைஸ் வந்து 10 power minus 9. அப்போது ஒரு 10 ஆட்டம்ஸ் நம்ம சேர்த்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 10 ஆட்டம்ஸ் சேர்த்தாக்கா ஒரு கைண்ட் ஆஃப் இமேஜின் 1 நானோ பார்ட்டிக்கல் என்பின்னு சொல்லுவோம். ஓகே. ஏன்னா 10 ஆட்டம்ஸ் சேர்றப்போ ஒரு -9 மாறும். அப்போது ஒரு 10 ஆட்டம்ஸ் சேர்க்குறப்போ யூ கெட் அ கைண்ட் ஆஃப் 1 நானோ பார்ட்டிக்கல். இப்போ அந்தளவுக்கு வெரி வெரி ஸ்மால். ஏன்னா நம்ம ஆட்டம்ஸை கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ டியூ டு த ஸ்மால் சைஸ் திஸ் நானோமெட்ரிக்கல்ஸ் ஹாவ் நாவல் ப்ராப்பர்ட்டிஸ். நாவல்னா ஒரு நியூ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் தி எவ்ரி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ். இது நிறைய நம்ம ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸில் வந்து இட் ஹாஸ் அ மெனி யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. சரி, இந்த நானோ டெக்னாலஜி, இந்த நானோன்ற வேர்டோட மீனிங் வந்து இட்ஸ் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட். ஸோ நானோஸானா வந்து இட் இஸ் டுவார்ஃப், சின்னதுன்னு அர்த்தம். டார்ஃப்னா குள்ளம் சொல்லுவோம் இல்லையா? அப்போது அந்த க்ரீக் வேர்ட் நானோஸோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ டுவார்ஃப். அப்போ நானோமீட்டர் இஸ் த 1 billionth of a மீட்டர். ஸோ சம்டைம்ஸ் ஒரு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் கேட்பாங்க. 1 நானோமீட்டர்ன்றது என்னது? 1 billionth of a மீட்டர். ஓகே. 1 பில்லியன்த்தில் 1. ஓகே. ஸோ இந்த நானோ மெட்டீரியல் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், engineered nanomaterials. சைஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம், நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆட்டம்ஸ் எடுத்தாலும் சரி, மாலிகல்ஸ் எடுத்தாலும் சரி, என்ஜினியர் நானோ மெட்டீரியலில் காம்போசிட்ஸ் எது எடுத்தாலும் அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்க அந்த ஆட்டம், அந்த மொத்தத்தோட சைஸ் வந்து உங்களுக்கு எதுக்குள்ளே இருக்கணும்? 1 to 100 நானோமீட்டர்லேருந்து இருக்கணும். சப்போஸ் நம்மளோட ஹியூமன் ஹேர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நாம் பார்க்குறதுல ரொம்ப சின்னது. அது எவ்வளோ நானோமீட்டர்னா 60,000 நானோமீட்டர் இன் டயாமீட்டர். அந்த ஒரு ஹேர் ஸ்ட்ராண்டோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது? 60,000 நானோமீட்டர் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி ஹிஸ்ட்ரி ஆஃப் நானோ டெக்னாலஜி. ஸோ மெயினாக நானோ கெமிஸ்ட்ரி என்ன, வி ஆர் ஸ்டடிங் அபவுட் தி நானோ பார்ட்டிகல்ஸ். ஓகே. அப்போ நானோ டெக்னாலஜி என்னென்னா இட் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். எப்படி அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது, அதை எப்படி வந்து நமக்கு டெக்னாலஜிக்கு ரிலேட்டடாக வந்து யூஸ் பண்ணுறது, லைக் அதர் நாட் ஒன்லி chemistry, physics, for the medicine, for the textiles. So it's like kind of technology வந்து it's for the engineering students. நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து என்னென்னா வி சிந்தசைஸ் அண்ட் பிக் ஸ்கேல்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ தட்ஸ் மோரால சிமிலர் டேர்ம்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த ஹிஸ்ட்ரி ஆஃப் நானோ டெக்னாலஜி. வி திங்க் தட் அதாவது நானோ டெக்னாலஜின்றது புதுசாக வந்தது. லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் அது என்னன்னே தெரியாமல் நம்ம 4th century ADலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹியூமன்ஸ் வந்து நானோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேமஸ் லிக்கரஸ் கப்னு ஒன்று இருக்குது. ஓகே. லிக்கரஸ் கப் இட் இஸ் மேட் ஃப்ரம் டைகோரிக் கிளாஸ். ஓகே. டைகோரிக் கிளாஸ் ஹேவிங் அன்யூஷுவல் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி.
அதில் என்னென்னா இட் அப்பியர்ஸ் ரெட் இன் டிரான்ஸ்மிட்டட் லைட் அண்ட் க்ரீன் இன் ரிஃப்ளெக்டட் லைட். டிரான்ஸ்மிட்டட் லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெட் கலர்லேயும், ரிஃப்ளெக்டட் லைட் பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலர்லேயும் வந்து இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு லைட் பாஸ் ஆகுறப்போ கலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபிகர்ஸ்லேயே வந்து தெரியும். உங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்டட் லைட் வந்து யூ ஹாவ் இட் இன் த க்ரீன் கலர். ஓகே, டிரான்ஸ்மிட்டட் லைட் வந்து இட் இஸ் இன் த ரெட் கலர். இது ஒரே ஒரு கிளாஸ் பீஸ் தான். ஓகே, அது பேர். ஸோ இதுக்கு மெயினாக என்ன காரணம்னா தே யூஸ்ட் அ சில்வர் அண்டு கோல்டு அல்லாய். சில்வர் அண்டு கோல்டு அல்லாய் வந்து அந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 50 to 100 நானோமீட்டரில் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த கோல்டு இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெட் கலர் ஃபார் த டிரான்ஸ்மிஷன். சில்வர் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த க்ரீன் ரிஃப்ளெக்ஷன். இப்போ கோல்டு வந்து அந்த ரெட் கலர்லேயும், சில்வர் வந்து இட் இஸ் கிவ் த க்ரீன் கலர். ஜென்ரலாக நம்ம பல்க் கோல்டு வந்து கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும், அண்டு சில்வர் வந்து இட் இஸ் இந்த ஒயிட் இன் கலர். பட் நானோ பார்ட்டிகல்ஸாக இருக்கிறப்போ என்னாகும், அந்த சைஸை பொறுத்து வந்து கலர் மாறும். ஸோ இந்த 50 to 100 நானோமீட்டர்ஸில் இந்த ரெண்டு அல்லாயும் வந்து மிக்ஸ் ஆகுறப்போ யூ வில் ஹாவ் இட் திஸ் கைண்ட் ஆஃப் கலர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சம் கிளாஸ் பெயிண்டிங் இந்த சர்ச். ஸோ அந்த மெடிவியல் சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சில் ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ் ஷோ த ஷைனிங் ரெட் அண்ட் எல்லோ கலர்ஸ் டியூ டு த ஃபியூஷன் ஆஃப் அங்கேயுமே வந்து எதை யூஸ் அந்த பெயிண்ட்ஸில் வந்து கோல்டு அண்டு சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணி தே பெயிண்டட் இட். ஸோ கோல்டு பார்ட்டிகல்ஸ் இன் கிளாஸ் வந்து ரெட் கலர்லேயும், சில்வர் பார்ட்டிகல்ஸ் இன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் எல்லோ கலர்லேயும். ஸோ லைக் சைஸஸ் உங்களுக்கு அதனோட சைஸை பொறுத்து, லைக் கோல்ட் பார்ட்டிக்கல் 25 நானோமீட்டர் இருக்கிறப்போ வந்து இட் இஸ் கிவ்ஸ் த ரெட் கலர், 50 நானோமீட்டர் இருக்கிறப்போ வந்து இட் கிவ்ஸ் த க்ரீன் கலர், அண்ட் 100 நானோமீட்டர் இருக்கிறப்போ வந்து நார்மல் நம்மளோட கோல்டன் கலர்லேயே வந்து கொடுக்குது. அகெயின் சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் 100 நானோமீட்டரில் இருக்கிறப்ப எல்லோ கலர், அண்ட் 40 நானோமீட்டரில் இருக்கிறப்ப வந்து ப்ளூ கலர், அண்ட் அகெயின் இங்கே லைக் 100 நானோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஃப்ளெக்டட் லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு ரெட் கலர்லேயும் வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஜஸ்ட் தே யூஸ் த சில்வர் அண்ட் கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ். அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலர் ஹியூஸ் வந்து பார்ட்டிகல்ஸோட சைஸை பொறுத்து கலர்ஸ் வந்து மாறுது. ஸோ ஏன்ஷியன்ட் டேஸ்லேயே வந்து இந்த ரொம்ப இது வந்து நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து டூ மச் ஃபைன் கிரைண்ட் பண்ணி அதை வந்து பேஸ்ட் மாதிரி மேட் பண்ண, அதை நானோ டெக்னாலஜின்னு அவங்க நினச்சி பண்ணலை. பட் ஃபைன் இது பண்ணால் தான் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணுறப்போ இட் வில் கிவ் அ குட் இம்ப்ரெஷன்ற மாதிரி அந்த ப்ரஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி தே மைட் ஆஃப் கிரவுண்ட் த பார்ட்டிகல்ஸ். இப்போ அதை நம்ம மெக்கானிக்கல் மில்லிங் அப்படின்னு சொல்கிற இந்த டேர்மில் வந்து சொல்கிறோம். அப்போலாம் வந்து தே யூஸ் சம் மெஷினரி ஈவன் ஸ்டோன்ஸ் டு ஜஸ்ட் ரப் இட் அண்ட் இட் யூஸ் த ஃபைன் பேஸ்ட் இல்லையா, அந்த மாதிரி தே ஹவ் டன் இட் மேபி. ஓகே, அடுத்து வந்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் இது த டமாஸ்கஸ் வார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் அமேசிங் எக்ஸாம்பிள் நானோ டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்வார்டில் ஒரு ஸ்டீல் இருக்குது, டமாஸ்கஸ் ஸ்டீல் சொல்லிட்டு, இல்லை உட் ஸ்டீல் சொல்லுவோம். இந்த பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட் கண்டெய்ன்ஸ் தி நானோ ஒயர்ஸ் அண்டு கார்பன் நானோ டியூப்ஸ். ஸோ இந்த ஸ்வார்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா Fe2C உங்களுக்கு அயன் கார்பைட் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் கால்டு நோன் அஸ் சிமெண்டைட்டுன்னு சொல்லுவோம். அயன் கார்பைடோட இன்னொரு பேர் சிமெண்டைட். ஓகே, இந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா ஹைலி ஃப்ளெக்சிபிள், ஷார்ப் அண்ட் மெக்கானிக்கலி வெரி ஸ்ட்ராங். ஸோ இந்த ஸ்வாட் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் திப்பு சுல்தான் வந்து 18th centuryல வந்து யூஸ் பண்ணாங்க யூஸிங் wood ஸ்டீல். அப்போது நம்ம இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னாக்கா வி ஹேட் அ பெட்டர் மெஷினரி யூஸிங் த நானோ டெக்னாலஜி. அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸாக அந்த அல்லாய் வென் தே ப்ரிப்பேர்ட் இட், அந்த அல்லாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் இட் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஷார்ப் அண்ட் மெக்கானிக்கலி வெரி ஸ்ட்ராங். ஓகே, அந்த ஓல்டன் டேஸ்லேயே தே ப்ரிப்பேர் த ஸ்வாட்ஸ் ஃபார் த வார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேமஸாக பார்க்குற அயன் பில்லர், இது நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த அயன் பில்லர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000 years ago அயன் பில்லர்ஸ் ஆர் மேட் இன் இந்தியா விச் ஆர் ஓப்பன் ஏர் ஹவ் ஃபேஸ்ட் மோர் தென் 1000 years ஆஃப் சீசனல் அட்டாக். இந்த அயன் பில்லர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் குதுப் மினார், இது குதுப் மினாருக்கு முன்னாடி வந்து இது இருக்குது, டெல்லியில் இருக்குது. ஸோ அட்வான்ஸ்ட் மெட்டலர்ஜி அந்த ஏன்ஷியன் டேஸ்லேயே வந்து இந்தியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லரில் பார்த்தீங்கன்னாக்கா 98% பியூர் அயன். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் ரஸ்டட், ரொம்ப வருஷமாக இருக்குது, ரஸ்டே ஆகலை. ஜென்ரலாக ஒரு அயன் பீஸ் நமக்கு திறந்து வச்சா என்ன ஆகும், நம்ம ஈவன் பைசைக்கிள்ஸ் வாங்குறப்ப
கொஞ்ச நாள் இங்கே மலையில் நின்றுட்டு இட் ஸ்டார்டட் ரஸ்டிங் அந்த செயின் எல்லாமே, right? But if 100% corrosion is resistant, although it contains 98% iron, அதில் 98% iron இருந்தும் corrosion resistant-ஆக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா, they found that the pillar contains 1 to 0.05% of phosphorus, okay, due to the which is corrosion resistant. ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு நானோ பார்ட்டிகல் சைஸில் வந்து இருக்குது. And such type of iron fillers are also found in Konark, Kandahar, Mount Abu and Kodacheri. இந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி அயன் பில்லர் வந்து இருக்குது, ரஸ்ட் ஆகாமல் வந்து இருக்குது. ஸோ அகைன் தே யூஸ் த கைண்ட் ஆஃப் நானோ டெக்னாலஜி விச் இஸ் ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் தி கரோஷன். அந்த அயன் மேக்கிங் ப்ராசஸ்லேயே தே மைட் ஹவ் யூஸ் த வெரி ஃபைன் அயன் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி தே குட் ஹவ் டன் இட். ஓகே, மெட்டலர்ஜி அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. Then we also use kajal olden daysல like the herbal kajal. அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா it is like use of very finely ground. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லைக் ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு ஜின்ஸ்லி ஆயில் ஆர் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணி அதை வந்து என்ன ஃபைன் பவுடரை மாற்றி அந்த பவுடரை வந்து வி ஜஸ்ட் டிசால்வ் இட் இன் எ கீ அண்ட் வி யூஸ் இட் இல்லையா. ஸோ திஸ் சிந்தசைஸ்டு kajal contains the nanoparticles of carbon. Okay, this carbon based nanoparticle have great importance in the cosmetic. இப்போ ஆக்டிவேட்டட் சார்கோல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, we have done it, பட் இப்போ எல்லாமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் பேரில் வந்து வந்துட்டுருக்கு. ஓகே, தென் ரீசெண்டாக இப்போ நம்ம ரீசெண்ட் நியூஸ் என்னன்னாக்கா, கீழடியில் வந்து தே ஃபவுண்ட் த பாட்ரி, பானை மட்பாண்ட பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா அந்த பானையில் வந்து ஓவர் கோட்டிங் வந்து இருக்குது. அந்த ஓவர் கோட்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் உங்களுக்கு நானோ டியூப்ஸ் மாதிரி ரொம்ப வருஷம் அந்த காலத்துலேயே வந்து அந்த பாட்டோட இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மாதிரி அந்த வுட்டில் வந்து ஐ மீன் அந்த பாட்டில் வந்து தே பேஸ்டட் இட் ஒரு கருப்பு கலரில் தடவி இருக்காங்க. அது வந்து இட் கண்டெய்ன்ஸ் த கார்பன் நானோ டியூப்ஸ். அது நிறைய இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் ஈவன் ஜேர்னல்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இட் இஸ் வேர்ல்ட் வைட் இட் வாஸ் டெலிகாஸ்டட், you can see the newspaper. அப்போ olden daysல we are using the nano technology, பட் அதை நம்ம இப்போ தான் வந்து நானோ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு லைக் டைம்லைன்ஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு 1852 வந்து மைக்கேல் ஃபாரடே வந்து என்ன பண்ணுறாரு, studied the fabrication and features of ruby gold in colloidal suspension. கோல்டு வந்து colloidal suspensionல இந்த ரூபினா வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ரெட்டிஷ் கலர். ஓகே, அந்த பார்ட்டிகல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மைக்கேல் ஃபாரடே வந்து ஸ்டடி பண்ணுறாரு. அடுத்து 1905 பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைஸ் ஆஃப் த சுகர் காம்பவுண்டு தான் 1 நானோமீட்டரில் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஒரு சுகரை வந்து 1 நானோமீட்டர் இதில் சைஸில் வந்து தே ஆர் எஸ்டிமேட்டிங். அடுத்து 1935 பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அடுத்து 1952 வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் ஆஃப் கார்பன் நானோ டியூப். ஓகே, இன் 1959 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிச்சர்ட் ஃபைன்மன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ஃபேமஸ் ஃபார் குவாண்டம் மெக்கானிக்கல் லெக்சர்ஸ். ஓகே, குவாண்டம் மெக்கானிக்ஸோட லெக்சர்ஸ் வந்து கொடுக்கறதுல இஸ் வெரி ஃபேமஸ் பர்சன். ஸோ நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி வந்து என்னது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அட்டாமிக் ஸ்கேல்ஸில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எதை வச்சு படிப்போம், குவாண்டம் மெக்கானிக்ஸ் வச்சு தான் வந்து படிப்போம், ரைட்? அப்போது குவாண்டம் மெக்கானிக்ஸை யூஸ் பண்ணி வி ஸ்டடி அபவுட் தி நானோ டெக்னாலஜி. தட் திஸ் பர்சன் இஸ் வெரி குட் அட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் இஸ் கிவிங் த லெக்சர் அபவுட் த குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஆஃப் நானோ டெக்னாலஜி ஃபார் குவாண்டம் அலாங் வித் த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அவர் வந்து இஸ் கிவ் த அந்த டைட்டில் வந்து நானோ டாக் தேர் இஸ் அ பிளண்டி ஆஃப் ரூம் அட் த பாட்டம் பை ரிச்சர்ட் ஃபைன்மேன். ஹி இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ ஃபாதர் ஆஃப் நானோ டெக்னாலஜி. ஓகே, ரிச்சர்ட் ஃபைன்மேனோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் ஆஃப் நானோ டெக்னாலஜி. ஓகே, பட் இந்த நானோ டெக்னாலஜின்ற வேர்டை வந்து காயின் பண்ணது யாருன்னா வந்து நொரியோ தனிக்குச்சி. ஓகே, இஸ் அ ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் ஐ கெஸ். ஸோ நொரியோ தனிக்குச்சி தான் இந்த வேர்டு நானோ டெக்னாலஜின்ற வேர்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நொரியோ தனிக்குச்சி தான் வந்து டெவலப் பண்ணுறாரு. அகெயின் 1981 எஸ்டிஎம் ஓகே ஸ்கேன் இந்த மைக்ரோஸ்கோப்போட எஸ்டிஎம் டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க.
அடுத்து ஏஎஃப்எம் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இன் 85 to 87ல். ஓகே, ஸோ அண்ட் என்ஜின்ஸ் ஃபுல்லரின்ஸ் டிஸ்கவரி இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அண்ட் 1990ல் பார்த்தீங்கன்னாக்கா நானோ டெக்னாலஜின்ற ஒரு டாப்பிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஜேர்னல் வந்து வருது. ஓகே, அண்ட் 1991ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1991ல் கார்பன் நானோ டியூபோட ஸ்ட்ரக்சர் வந்து எலிசிடேட் பண்ணுறாங்க. தென் 97 to 99 பார்த்தீங்கன்னாக்கா நானோ வயர்ஸ் இஸ் டெவலப்ட் அட் த ஹெச்பி, நானோ ஸ்விட்சு, அப்புறம் ஃபஸ்ட்டு நானோ டியூப் டிரான்சிஸ்டர், இது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்குது. இன் 2000ல் பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இட் ஹேட் அ கிரேட் இம்பேக்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிஹெச்டி ப்ரோக்ராம் இன் நேஷ்னல் நானோ டெக்னாலஜி NNI இனிஷியேட்டிவ் யூஎஸ்லேருந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 2003ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் லைக் R&D டெவலப்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அண்டு நானோ ஓகே மெமரண்டா இது எல்லாமே வந்து க்ரீன் பீஸ் வந்து இதை வந்து சொல்லுது. அடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்க் அசஸ்மெண்ட் அபவுட் தி நானோ ப்ராடக்ட்ஸ் அதை வந்து இன்சூரன்ஸ்லேயும் கொண்டு வராங்க. ரீடிஸ்கவரி ஆஃப் த கிராஃபின் ஷீட்டை பற்றி கண்டுபிடிக்கிறாங்க. தென் அந்த நானோ டெக்னாலஜி நேஷ்னல் நானோ டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் அட் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹேட் அ மார்க் ஆஃப் 1.4 பில்லியன். ஓகே, அந்த டெவலப் பண்ண கொஞ்ச நாள்லே 2000லேருந்து 2007க்குள்ளே. அண்ட் 2009ல் நானோ பார்ட்டிகல்ஸை ட்ரக் டெலிவரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 2016 ஆன்வர்ட்ஸ் நானோ பார்ட்டிகல்ஸ் நிறைய சிந்தசிஸ் பண்ணுறதுனால என்விரான்மெண்ட்டில் அதனோட டாக்ஸிசிட்டி எஃபெக்ட் என்ன அதை பற்றி அண்ட் ஆர்கனிசம்ஸோட அதனோட எஃபெக்ட் பற்றி வந்து they are studying it. ஓகே, ஸோ ஸ்டில் த ரிசர்ச் ஆர் கோயிங், இட் இஸ் யூஸ்ட் இன் த வேரியஸ் ஃபீல்ட் நானோ டெக்னாலஜி அண்ட் நானோ கெமிஸ்ட்ரி. ஸோ அகெயின் இட் இஸ் அந்த டைம்லைனோட ரீகேப். ஸோ மைக்கேல் ஃபாரடே in 1857 studied the preparation and properties of gold suspension of ruby gold. அப்போ மைக்கேல் ஃபாரடே என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ரூபி கோல்டு கொலைடல் சொல்யூஷன். ரூபி கோல்டு அந்த சொல்யூஷன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் வந்து இருக்குது. ஓகே, ரூபி கோல்டு. So different colored gold solution and concluded that these unusual colors are due to the different size. அப்போது மேபி அந்த பார்ட்டிகல்ஸோட சைஸை பொறுத்தனால அவனுக்கு நமக்கு பல்க் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கும். பட் நானோ சைஸில் இருக்க கோல்டு வந்து பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிறதுனால தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது அப்படின்றத மைக்கேல் ஃபாரடே ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குஸ்தவ் மீ in 1908ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அவர் வந்து கலர்ஸ் வருது கண்டுபிடிச்சார். இவர் வந்து அதனோட ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லைட்டை பாஸ் பண்ணால் அந்த கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் என்னென்ன பண்ணுது, இது பேரே வந்து மீ தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸில் படிப்பாங்க. மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் எலக்ட்ரானிக் வேவ் பை ஹோமோஜீனியஸ் ஸ்பெரிக்கல் நானோ பார்ட்டிகல்ஸ். ஒரு ஹோமோஜீனியஸ் ஸ்பெரிக்கல் நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு சைஸில் இருக்கிறப்போ அதனோட ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் மீ தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் நானோ டெக்னாலஜி. இந்த நானோ டெக்னாலஜி வாஸ் ஃபார்வர்டட் பை ரிச்சர்ட் ஃபைன்மேன். ஓகே, இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் நானோ டெக்னாலஜி. ஸோ அவர் தான் வந்து he started from the speech of there is plenty of room at the bottom at the American Physical Society at the Caltechல வந்து California Institute of Technologyல வந்து he was giving the lecture. ஓகே, ஸோ he explained the possibility of manufacturing of machines. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்ச் இல்லையா, ஆல் த சென்சார்ஸ் லைக் இப்போ நம்ம ஒரு ரூம்குள்ளே வரணும் ஹியூமன் சென்சார்ஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபீல்ட் ஆஃப் சென்சார் ஸ்மார்ட் வாட்சஸ் லைக் ஈவன் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற இப்போ நம்ம கால் பண்ணோடனே லைக் அந்த லைட் வந்து கிட்ட போகிறப்ப க்ளோஸ் ஆகிக்குது இல்லையா, ஸ்க்ரீன் க்ளோஸு ஸ்மார்ட் whatever the sensors devices that you have, it's everything development of nanotechnology and the quantum mechanics in the nanotechnology. ஏன்னா குவாண்டம் நல்லா புரிஞ்சாதான் வந்து அந்த நானோ இதில் வந்து அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளால் ப்ராப்பராக ஸ்டடி பண்ண முடியும். So he explained all the possibility of manufacturing small machines and objects with the atomic precision, அதாவது நானோ ஸ்கேல்ஸில். According to him, there is a possibility of all volumes of encyclopedia will be on tip of the pin.
அப்போவே இவர் பென்ட்ரைவ் பற்றி பேசியிருக்காரு. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு பின்னில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் யூ காட் அ பென்ட்ரைவ். பென்ட்ரைவ்னா ஒரு சின்ன ஒரு சிப்புக்குள்ளே வி ஹாவ் ஆல் த இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ அதை வந்து அப்போயே அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஈவன் நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம், சிடி யூஸ் பண்ணோம், டிவிடி பிளேயரு, சிடி பிளேயரு, ரைட்? அப்புறமா வந்து ஒரு லைக் 700 MB, அது அப்படியே போய்ட்டு 1 GB. இப்போல்லாம் வந்து ஈவன் உங்களுக்கு பென்ட்ரைவ் வந்து 32 GB, அப்புறம் ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB. லைக் அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் டியூ டு த அச்சீவ்மெண்ட் இன் த நானோ டெக்னாலஜி. த கான்செப்ட் ஆஃப் நானோமீட்டர்ன்றது யாருன்னா ரிச்சர்ட் சிக்முண்டி அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறார். 10⁻⁻10 மீட்டர் அப்படின்ற ஒரு ஸ்கேலை வந்து கொண்டு வரது யாருன்னா வந்து ரிச்சர்ட் சிக்முண்டி. He got Nobel Prize in 1925. He used a nanometer to measure the size of the gold colloidal particle using microscope. So microscope வச்சு gold colloidal particles ஓட size வந்து he was studying. For that he got the Nobel Prize. Okay. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா the actual term நானோ டெக்னாலஜி வாஸ் காயின்டு பை, அதாவது நானோ டெக்னாலஜி ஃபாதர் வேற, இந்த நானோ டெக்னாலஜின்ற வேர்டை வந்து ஒருத்தர் கொண்டு வராருன்னா அது யாருன்னா வந்து நொரியோ தனிகுச்சி. ஓகே, இஸ் அ ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட். ஸோ நானோ டெக்னாலஜி மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் ப்ராசஸிங், செப்பரேஷன், கன்சாலிடேஷன், டிஃபார்மேஷன் பை ஒன் ஆட்டம் ஆர் ஒன் மாலிகுல். ஒரு ஆட்டமாக அதை ப்ராசஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி கன்சாலிடேஷன் பண்ணுறதோட பேர் தான் வந்து நானோ டெக்னாலஜி அப்படின்றத வந்து நொரியோ தனிகுச்சி வந்து he was proposed that concept and the term. And 1986 Eric Drexler published the first book on nanotechnology, Engines of Creation, The Coming Era of Nanotechnology அப்படின்ற ஒரு புக்கை வந்து மாலிகுலர் இன்ஜினியரிங்கில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. தென் இவரோட விஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானோ டெக்னாலஜி இஸ் கால்ட் மாலிகுலர் நானோ டெக்னாலஜி, செல்ஃப் அசம்பிளி நானோ ஸ்ட்ரக்சர் அனஸ் நானோ ரோபோட்ஸ் ஆர் அசம்பிளர்ஸ் விச் ஆர் யூஸ்ட் ஃபார் நானோ ப்ராசஸஸ் இன் மெடிசன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் he also introduced the new term called நானோ மெடிசன் அப்படின்ற ஒரு டேர்மையும் வந்து எரிக் ட்ரெக்ஸ்லர் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஓகே, அடுத்து வந்து the modern era of nanotechnology starts with the physicist Gerd Binning and Heinrich Rohrer invented the type of microscope at IBM research laboratory. It's called scanning tunneling microscope. இப்போ நம்ம எஸ்டிஎம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எஸ்டிஎம் வந்து டெவலப் பண்ணுறாங்க. எது தே ஆர் டு ஸ்டடி அபவுட் தி மாடர்ன் நானோ டெக்னாலஜியோட ஃபர்தராக அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எஸ்டிஎம் டெவலப் பண்ணதுக்காக தே காட் அ நோபல் ப்ரைஸ் இன் 1986 ஃபார் த டிசைன் ஆஃப் எஸ்டிஎம். ஓகே, திஸ் இன்வென்ஷன், இந்த எஸ்டிஎம் இன்வென்ஷன் பண்ணது தான் வந்து அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் அண்டு ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப். இது எல்லாமே வரதுக்கு காரணம் வந்து எஸ்டிஎம் தான். ஸோ எஸ்டிஎம் வந்து கண்டுபிடிச்சது வந்து கர்ட் பென்னிங் அண்டு ஹென்ரிச் ரோரர். ஸோ ஃபார் தட் தே காட் த நோபல் ப்ரைஸ். ஓகே, அடுத்து ராபர்ட் எஃப் கர்ல் ஜூனியர், சர் ஹெரால்ட் க்ரோட்டோ அண்டு ரிச்சர்ட் இ ஸ்மாலி அவங்க என்ன பண்ணுறாங்க, தி ஆர் ஃபைண்டிங் அவுட் த ஃபுல்லரின்ஸ்னால் வந்து கார்பனாலே மேடப்பான ஒரு கார்பன் பால்ஸ். எப்படி ஒரு ஃபுட்பால் இருக்கோ அந்த மாதிரி கார்பனாலே வந்து உங்களுக்கு மேடப்பான ஒரு பால்ஸ் வந்து C16 சொல்லுவோம், இல்லை C70 இந்த மாதிரி பால்ஸ் வந்து கிராஃபின் வந்து எவாப்ரேட் பண்ணுறப்ப இன்னட் அட்மாஸ்பியரில் யூ கெட் அ ஃபுல்லரின்ஸ். ஓகே, இட்ஸ் ஒன்லி இந்த டாட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் கார்பன் தான். ஸோ கார்பன் கிராஃபின் ஷீட் நமக்கு தெரியும். லைக் கிராஃபினில் வந்து 3 பாண்ட்ஸ் வந்து சேச்சுரேட் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த 3 பாண்ட்ஸுமே வந்து ஃப்ரீயாக இருக்கும், மிச்சதான் வந்து இட் கனெக்டட் டு த அதர் கார்பன் இல்லையா. ஸோ இட் வில் ஃபார்ம் அனதர். ஆனால் இந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானும் இப்போ இருக்கிற நான் மெட்டல், நமக்கு ஏற்கனவே தெரியும் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணும். நம்ம நான் மெட்டல்ஸ்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா வந்து கார்பனில் கிராஃபைட்டோட அல்லாட் ப்ரூஃப் தான். கிராஃபைட் வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போது கிராஃபின் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைக் இன்டர் ரிலேட்டட். ஓகே, ஸோ அப்போது when the graphite is evaporated you get a fullerene structure. ஓகே, so for that they got Nobel Prize. ஓகே, அடுத்து few letters Lijima and other Japanese scientists finds the
கார்பன் நானோ டியூப்ஸ் எதுக்காக? ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ கிராஃபீன் உங்களுக்கு வந்ததும் வந்து கார்பன் நானோ டியூப்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தே ஆர் யூஸ்ட் அஸ் அ காம்போசிட் ஃபைபர்ஸ் இன் பாலிமர்ஸ் டு இம்ப்ரூவ் த மெக்கானிக்கல், தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் கார்பன் நானோ டியூப்ஸோட இது வந்தோடனே வந்து சுமியோ லிஜிமாவோட குரூப் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க? காம்போசிட் ஃபைபர்ஸோட மெக்கானிக்கல் அண்ட் தெர்மல் எலக்ட்ரிக்கல் மாடிஃபைட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லைக் இந்த கார்பன் நானோ டியூபே வேறு ஃபார்மில் இருக்குது. ஆர்ம் ஷேர், ஜிக்ஸாக் ஃபார்மில் அண்ட் கைரல் ஃபார்மில். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் சைஸஸ் இது எல்லாமே வேரி பண்ணி தே ஆர் ஃபைண்டிங் அவுட் த கார்பன் நானோ டியூப்ஸ். அடுத்து இந்த கார்பன் பேஸ்டு நானோ மெட்டீரியல்ஸ் வச்சு தே ஆர் பிரிங்கிங் த கான்செப்ட் கார்பன் டாட்ஸ். அப்போது அந்த கார்பனோட சைஸு 10 நானோமீட்டருக்கு கீழே இருக்கிறது வந்து தே ஆர் ஆக்சிடென்ட்லி டிஸ்கவர்ட் பை ஜூ எட் ஆல் when they are dealing with the carbon single walled carbon nanotubes. When they are studying, they accidentally spotted the carbon dots. In the carbon dots பார்த்தீங்கன்னாக்கா they have excellent optical and electronic properties. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்க பயோ இமேஜிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, பயோ சென்சாரில் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரக் டெலிவரியில், இன் கெட்டாலிசிஸ், எனர்ஜி கன்வர்ஷன் அண்ட் சென்சிட்டிவ் மெட்டல் அயான் டிடெக்ஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுறாங்க? கார்பன் டாட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்பன் டாட்ஸோட சைஸ் வந்து என்னது? பிலோ 10 நானோமீட்டர். ஓகே, அடுத்து டிஸ்கவரி ஆஃப் கிராஃபின் டிஸ்கவரிக்கு அப்புறம் 2004 கார்பன் பேஸ்ட் நானோ மெட்டீரியல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லையும் வந்து ரொம்ப இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ த கிராஃபின் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் பை ஏகே ஜிம் அண்ட் கேஎஸ் நோவோஸ்லவ் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் 2004. அந்த கிராஃபின் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு சிம்பிள் மெத்தடில் ஜஸ்ட் செல்லோ டேப்பில் அந்த கிராஃபைட் நல்லா ரப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லேயர் பை லேயராக வந்து நார்மல் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் பண்ணதுக்கு தே காட் அ நோபல் ப்ரைஸ். இந்த 2004 தே எப்படி கிராஃபின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வந்து காமிச்சாங்க. கிராஃபைட்டை யூஸ் பண்ணி பென்சில் அந்த இது வச்சு 2010 தே காட் த நோபல் ப்ரைஸ். ஓகே, ஸோ இந்த மீன் டைம் நானோ சயின்ஸ் வந்து ப்ரோக்ரஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பயாலஜிக்கல் சயின்சஸ். ஸோ த வேரியஸ் ப்ராக்ரஸ் இன் சைஸ் அண்ட் லார்ஜ் சைஸ் கம்ப்யூட்டர்ஸ். முன்னாடி கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும், டிவியுமே பெரிய சைஸில் இருக்கும். இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு லைக் வெரி ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவி எல்லாமே வந்துருச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெவலப்மெண்ட் ஆஃப் த நானோ டெக்னாலஜி. ஸோ அப்போது இந்த நானோ டெக்னாலஜி ஹாவ் ஹியூஜ் பொட்டென்ஷியல். அண்ட் மெடிசன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா தெரப்பிக்கு, டயக்னோசிஸ், ஹியூமன் டிசீஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தே ஆர் யூஸிங் இட். ஸோ இட் இஸ் even like alternative to the chemotherapy for the reduction of toxicity due to the chemotherapeutic drugs. ஸோ நம்ம இந்த கேன்சர் வந்து பேஷண்ட்ஸ்க்கு ட்ரக் கொடுக்குறப்போ வந்து என்ன ஆகும்? நம்ம பாடியில் டாக்ஸிசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தே ஆர் ஈவன் யூஸிங் த அந்த டாக்ஸிசிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தே ஆர் யூஸிங் த நானோ டெக்னாலஜி. ஓகே, அடுத்து ஸோ லைக் அதோட மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரலில், பொல்யூஷன் கண்ட்ரோலில். ஓகே, ஸோ நானோ டெக்னாலஜி இஸ் ரேப்பிட்லி கோயிங் இன் த ஆல் த ஃபீல்ட். லைக் இப்போ நம்ம வீட்டில் இந்த பல்லி லிசார்ட்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ லிசார்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் தலைகீழாக நின்றுட்டு இருந்தாலும் வந்து செவத்தில் ஒட்டின பள்ளியே வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதனோட ரீசன் என்னென்னா அதனோட லெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானோ ஸ்ட்ரக்சர்ஸ், அதனோட லெக்ஸில் இருக்க நானோ ஸ்ட்ரக்சர் தான் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு உங்களுக்கு அது கையில் எதுவும் பசலாம் எதுவும் கிடையாது. அந்த நானோ ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அதை க்ரிப்பாக வந்து அந்த செவர்லேருந்து கீழே விழாமல் வந்து பார்த்துக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் லைக் லிவிங் நானோடெக். ஸோ லிசர்ட்ஸ் ஹாவ் அந்த 5 நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதனோட காலில் வந்து இருக்குது. அதனால தான் வந்து அந்த க்ரிப்பு அது கீழே விழாமல் வந்து இருக்குது. இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஈவன் செம்லியான் யூ கேன் சி, நம்ம செம்லியான் வந்து இந்த குவானைன் கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனோட பாடியில் வந்து குவானைன் கிறிஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹாஸ் அ குட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பேக்ரவுண்ட் அடாப்டேஷன் பண்ணும். ஏன்னா நம்ம பச்சோந்தி வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குது இல்லையா? ஸோ அது வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அதனோட பாடியிலுமே வந்து அந்த குவானைன் கிறிஸ்டல்ஸ் இருக்குது பார்த்து இல்லையா? அது வந்து நானோ சைஸில் வந்து இருக்கிறதுனால ஈஸியாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ, கம்ப்ரெஸ் பண்ணுறப்போ
அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கலர்ஸ் வந்து இட் அப்சார்ப் த ரேடியேஷன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரிலாக்ஸ் ஸ்டேஜாக இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு ஒரு கலரும், கம்ப்ரஸ் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ அந்த கிறிஸ்டல்ஸ் ஒரு கலரும் வந்து எக்ஸிட் பண்ணுது. ஸோ 20 மைக்ரோமீட்டர் 200 நானோமீட்டர்லலாம் வந்து உங்களுக்கு அந்த சைஸ் வந்து இருக்குது. ஓகே, அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து மாறுது அப்படின்றத வந்து அந்த செம்லியானோட ஸ்கின்ல இருக்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் நமக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பல்க் மெட்டீரியல்ஸ் இருக்குது, நானோ பார்ட்டிகல்ஸ், ஈவன் இப்போ அட்வான்ஸ்டாக என்ன போயிட்டுருக்குன்னா பிக்கோ டெக்னாலஜி 10⁻⁻15 மீட்டர், லைக் அட்டாமிக் சைஸில், ஆட்டம் நியூக்ளியர் சைஸில். ஓகே, ஸோ நானோ டெக்னாலஜி, பிக்கோ டெக்னாலஜிலாம் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த இன்ட்ரோ ஆஃப் நானோ டெக்னாலஜி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து வில் see அதனோட ப்ராப்பர்ட்டிஸ், சிந்தசிஸ், அதனோட அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருந்தால் போட்டுருங்க கமெண்ட் பாக்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களோட இது நீங்கள் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். We reached 3,000 subscribers. So it's purely like magic from the subscribers. I'm very grateful to you, me and Mr. Velakash. So he is busy with his exam. So once he is free, he'll be continuously uploading his organic chemistry related content. So meanwhile, I'll be teaching the remaining part. So let's see how many people are going to crack the PGTRB in the upcoming exam. So yeah. Thank you very much for your support. Catch you in the next video.